ஹை கைஸ், நம்ம இந்த வீடியோல பேட்டில் த்ரூ ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 33ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஜியோயான் அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு அப்படியே மனசு உடைஞ்சு போய் நின்றுட்டு இருக்க. அவரோட பிரதர் டக்குனு கத்தி எடுத்துட்டு அப்படியே முன்னாடி வந்துடுறாரு. எங்க வந்து என்னடா பேசிட்டு இருக்க, செத்த பாம்பு அடிக்க கூடாதுங்கிறது எங்க கொள்கை, அதனாலதான் நான் விடுறேன், மரியாதையை ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன எதையும் நீ காதுல வாங்காத அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்த ட்ரை பண்ண நம்ம ஹீரோயினும் இப்ப அங்க வந்துடுறாங்க. ஆனா அவர் இப்ப ரொம்பவே இறுக்கமான ஒரு மனநிலையில இருக்காரு. அதை பத்தியே திரும்ப திரும்ப நினைச்சு அவர் அப்படியே ஃபீல் ஆயிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட இப்ப நைட் ஆயிடுது. டெசர்ட்ல எந்த அளவுக்கு காலையில வெயில் அடிக்குதோ அதே அளவுக்கு நைட்ல பயங்கர குளிரா இருக்கு. அங்கங்க ஃபயர் கேம்ப கொளுத்தி வச்சுட்டு அவங்க எல்லாரும் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. நம்ம ஜியோ சூனர்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்களுக்கு நல்லா போத்தி கீத்தி விட்டுட்டு அப்படியே தனியா போய் உட்காந்து வானத்தை பார்த்துட்டு இருக்க. அவர் அண்ணன் என்ன ரொம்ப குளிரா இருக்கா, இந்த கொஞ்சம் தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பக்கத்துல வந்து உட்காடுறாரு. நாங்க ரெண்டு பேரும் எங்க கிளானுக்கே துரோகம் பண்ணிட்டோம்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப எனக்கு எப்படி இருக்கும்? சின்ன வயசுல இருந்தே என் மனசுல ஓடிட்டு இருந்தது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், என் அம்மாவை கொன்னவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்க எல்லாரையும் பழி வாங்கணும். அதுக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தேன், ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன் இந்த மாதிரி சொல்ற? நம்ம யங் ஜெனரேஷன்லயே நீ தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆள்னு நான் அடிச்சு சொல்லுவேன் அப்படின்னு அவர் சொல்ல, என்ன பிரயோஜனம்? நாளைக்கே நான் போதுமான பவர்ஸோட ஒரு ஃபைட் கிங்காவே ஆயிட்டேன்னு வச்சுக்க. எங்க எதிரிங்க எல்லாருக்கும் நான் யாருங்கிறத காட்டுவேன். அப்பயும் இந்த உலகம் என்ன சொல்லும்? ஒரு துரோகியோட பையன் ஒரு அரக்கனா வளர்ந்துருக்கான்னு சொல்லும். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஜியோயான், நான் சொல்றது கேளு. யாரு என்ன சொன்னாலும் சரி, நம்ம மனசு இது தெரியணும். நம்ம பண்றது சரிதான் நமக்கு தோணணும். என்ன இடத்துக்கு இந்த இடம் தான் என்னோட உலகம் நான் முடிவு பண்ணிட்டேன். எவ்வளவு பெரிய மாஸ்டர் வந்தாலும் சரி, என்னால இந்த இடத்த விட்டு கொடுக்க முடியாது. வாழ்வோ சாவோ அது இங்கேதான் நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த மாதிரி இரு, யாருக்காகவும் முடிவு மாத்திக்காத. ஃபியூச்சர்ல நம்ம அதை செய்யாம போயிட்டோம்னு சொல்லி வருத்தப்படாத அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழு அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோவும் அவர் சொன்ன விஷயத்தெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்றாரு. அடுத்த நாள் அவங்க டிராவல் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுது. குட்ஸோட அவங்க எல்லாரும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்க. நம்ம ஃபைட் ஸ்கில் மேன்ஷனை நான் எரிச்சிட்டேன், நம்ம ஃபேமிலிக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரிஞ்சும் நீங்க ஏன் என்ன சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அவரு பிரதர்ஸ், ஆமா நோட்டீஸ் எப்போ வந்துருச்சு, அதை உங்ககிட்ட சொன்னாலும் எதுவும் மாறப்போகுது இல்ல, அதான் அதை பத்தி பேசாம நாங்களும் ஒன்னு ஏத்துக்கிட்டோம். கவலைப்படாம இருமா, நீ எரிச்சியோ எரிக்கலையோ அதை பத்திலாம் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இது ஒன்றும் ஜியோ கிளானும் கிடையாது, நீங்க ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்ல, டெயின்சா குரூப் அவங்களுக்கு முன்னாடி இந்த பள்ளத்துக்குள்ளேருந்து நேரா அப்படியே அவங்களை நோக்கி ஓடி வரானுங்க. திரும்பியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அப்படியே ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆக, பள்ளத்தாக்க ஸ்னேக் ஆளுங்க பிடிச்சிட்டானுங்க. நம்மளால இதுக்கு மேலேயும் இந்த வழியை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவனுங்க சொல்றானுங்க. என்னது ஸ்னேக் ஆளுங்களா? ஆமா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, மோ ஃபேமிலிக்கும் ஸ்னேக்குக்கும் சண்டை நடந்துட்டு இருந்த கேப்ல அவங்க அந்த வழியை ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டு இருந்ததாவும், இப்ப திடீர்னு மோஹெட் காணாம போய் ஸ்னேக்கை ஓங்கிட்டதுனால அவங்க திரும்பவும் இந்த வழியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. அதோட இந்த பள்ளத்தாக்க தாண்டி போகாம மலையை சுத்தி போனா நமக்கு இன்னுமோ டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அவங்க எல்லாரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக, நம்ம ஜியோயானும் ஜியோ சூனரும் அப்படியே சிரிப்பை போட்டுடுறாங்க. ஸ்னேக்லாம் நம்ம இல்லைங்கல அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா அவங்க கிட்ட பேசி பார்க்கவா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே உள்ள போக, கிரீன் ஃபிளாக் அவங்க மறைஞ்ச இந்த இடத்துல இருந்து டக்குனு வெளியே வந்து, ஸ்னேக்கிங் நீங்களா அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க. நீ என்ன இப்ப ஜெனரல் ஆயிட்டியா? அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே, ஆமா கிங் அப்படின்னு சொல்ல, இவங்க எல்லாரும் நம்ம ஆளுங்க தான், இந்த பாசேஜை தாண்டி போறதுக்கு மட்டும் கொஞ்சம் அலோவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. கண்டிப்பா கிங் அப்படின்னு அவங்க சொல்ல, அங்க மறைஞ்சிருந்த மொத்த ஸ்னேக் கூட்டமும் அப்படியே வெளியே வந்து அவருக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. அவங்க சீஃபும் குதிரையை எடுத்துட்டு அறக்க பறக்க அப்படியே நம்ம ஹீரோவை பார்க்க வராரு. எம்பரர் எம்பரர் எப்ப வந்தீங்க? அவர் அப்படியே அவரை எழுப்பி விட்டுட்டு, இப்பதான் வந்தேன், இவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்ல, சீஃப் அவரை திரும்ப பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நம்ம ஹீரோக்கு அங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க ரொம்பவே சிரிப்பா இருக்கு. நேத்து தான் ஒருத்தர் என்ன ட்ரேடர்னு சொன்னான், இன்னைக்கு நீங்க என்ன கிங்னு சொல்றீங்க அப்படின்னு அவர் சொல்ல, யாரு என்ன சொன்னாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை கிங், நாங்க எப்போதும் உங்க பக்கம் தான் நிப்போம், உங்க எதிரிங்க எங்க எதிரிங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அது கேட்கும் போது நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சரி நாங்க சீக்கிரம் போயாகணும், அப்படி இல்லைன்னா இவங்க சார்ஜஸை கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, பின்னாடியே டைன்ஸா குரூப்போட ஹெட் வரா. அப்படியே எங்களுக்கும் கொஞ்சம் பேசி வழி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, ஏண்டா நேத்து தான் ஜியோ என்ன அட்டாக் பண்ண வந்தீங்க, இன்னைக்கு அவன்கிட்டயே வந்து ஹெல்ப் கேட்கிற, உனக்கு வெக்கமா இல்லையா? அட என்ன பண்ணி நமக்குள்ள போய் வெக்கமானலாம் பார்த்துக்கிட்டு, எப்படி பார்த்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே பிசினஸ் பண்றவங்க, மலையை சுத்தி போனா ஒரு வாரம் லேட் ஆகும், கொஞ்சம் பேசி ஏற்பாடு பண்ணி கூட அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு அவர் அப்படியே அவர் பின்னாடியே போக அந்த பள்ளத்தாக்க தாண்டி இப்போ அவங்க எல்லாரும் அடுத்த பக்கம் வந்துடுறாங்க. நம்ம ஜியோயான் டெயின்சர் குரூப்ல இருந்த அந்த க்ளோட் மிஸ் சோல்ஜர்ஸை பிடிச்சி வச்சு நீங்க என்ன ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கிறது எனக்கு தெரியும், உண்மையை சொல்லு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க அவனுங்க 2 பேரும் பதில் பேசாம அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்கானுங்க. யாரு யூன்சென் தான் நான் ஃபாலோ பண்ண சொன்னானா, உனக்கு எப்படி தெரியும், அங்கிருந்த இன்னொரு சோல்ஜர் டேய் வாய் மூடுறா, சரி அதான் சொல்லிட்டியே சொல்லு அப்படின்னு சொல்ல உங்க கிளானை ஃபாலோ பண்ண சொல்லி ஓல்டு மாஸ்டர் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருந்தாரு, அதான் ரொம்ப காலமா நாங்க அங்கேயே தங்கி உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். அட பாவீங்களா, எவ்வளவு நாளாடா இது நடக்குது, கடந்த 1 வருஷமா. சரி அன்னைக்கு ஃபைட் ஸ்கில் மேன்ஷன் எரிஞ்சப்ப நீ அன்னைக்கு அங்க என்ன பார்த்த அப்படின்னு சொல்லி அவர் கேட்க அவனுங்க 2 பேரும் எந்த பதிலுமே சொல்லாம அப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறானுங்க. அங்க என்னடா பார்வை, கேட்டதுக்கு பதில் சொல்லு, உண்மையை சொல்லுனா அன்னைக்கு நாங்க அங்க இல்ல, சத்தம் கேட்டுதான் அங்க வந்தோம், மேன்ஷன் எரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்ல நேத்து என்ன அட்டாக் பண்ண வந்தியே அதுவும் யூன்சென் ஆர்டர் தானா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இல்ல அவர் உங்களை ஃபாலோ பண்ண மட்டும்தான் சொன்னாரு, நாங்க தான் உன்னை அட்டாக் பண்ணி உங்ககிட்ட இருந்து சில ஃபைட் ஸ்கில்ஸ் திருடிக்கலான்னு பார்த்தோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு அவனுங்க சொல்ல நம்ம ஹீரோவும் ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்தது ஸ்டார் பவிலியன் சோல்ஜர்ஸ், எங்க ஹெட் உங்களை ஸ்பை பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்தாரு, அதான் உங்க கிளான்லயே ஒரு கடை எடுத்து தங்கி நாங்க உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம், அன்னைக்கு நீ ஏதாவது பாத்தியா, உண்மையிலேயே நான் தான் அந்த மேன்ஷனை எரிச்சனா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க ஒரு சோல்ஜர் மட்டும் ஆமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ டக்குனு டென்ஷன் ஆயிடுறாரு, அப்படியே அவரோட எசன்ஸ் ஃப்ளேமை வேக்கப் பண்ணி சரியா சொல்லு பாத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல நாங்க பார்க்கல, ரொம்ப தூரத்துல இருந்ததுனால அது நீதானே எங்களுக்கு சரியா தெரியல, ஆனா கிட்டத்தட்ட ஒன்ன மாதிரி தான் இருந்துச்சு, அங்கிருந்த எல்லாரையும் கொண்டுட்டு ஃபைட் ஸ்கில் மேன்ஷனுக்குள்ள அவன் போனா, அதுக்கப்புறம் மொத்த ஃபைட் ஸ்கில் மேன்ஷனும் எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவன் சொல்ல நம்ம ஜியோ சூனர் எங்க ஃபேமிலி பிசினஸ் தவிர இப்ப நாங்க எதுவுமே பண்ணல, அப்புறம் இதுக்காக எங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எங்களுக்கு தெரியாது அது ஆர்டர் அப்படின்னு அவன் சொல்ல நம்ம ஜியோயான் இவ்வளவு காலத்துல நீங்க எங்க கிட்ட இருந்து என்ன நோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு ஒன்ன தவிர, நம்ம ஹீரோ நீங்க என்ன அட்டாக் பண்ணதுனால தான் நானும் உங்களை அட்டாக் பண்ணேன், மற்றபடி நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனுங்களையும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப சொல்லிடுறாரு. அவர் இந்த மாதிரி பெருந்தன்மை நடந்துகிட்டதை பார்த்து அவர் பிரதர்ஸ்லாம் லைட்டா சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஜியோ சோனரை கூப்பிட்டு நம்ம கிளான்ல ஸ்டார் பவிலியன் அப்புறம் க்ளோட் மிஸ்டோட ஸ்பைஸ் இருக்காங்க அப்படிங்கிறத அப்பாவுக்கு தெரியப்படுத்திடு அப்படின்னு சொல்ல நம்ம என்ட்ரனுக்கு யூன்சென் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அவங்களோட கவனம்லாம் வேற எங்கேயோ இருக்கு. அவங்க ஸ்வாட கீழே தள்ளி விட்டுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்ட்ரின் அப்படின்னு சொல்லி அவரு கேட்க எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு மாஸ்டர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீ இன்னும் ஜியோயானை நினைச்சிட்டு இருக்கன்னு மட்டும் சொல்லிடாத. இல்ல மாஸ்டர், கண்டிப்பா அந்த மாதிரி இல்ல, நான் அவனை பத்தி கவலைப்படுறதுக்கு காரணம் நாங்க 2 பேரும் சின்ன வயசுல ஒன்னா வளர்ந்தோம், அப்புறம் அவனுக்கும் எனக்குமான அந்த 3 வருஷ கான்டாக்ட் வர நெருங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம யூன்சென் நின்ன இடத்துல இருந்தே அவரு ஸ்வாட தூக்கி அப்படியே கவர்ல சொருகிட்டு நான் அவனை கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன், அவனை கிளானை விட்டு துரத்திட்டாங்க, இப்போ ஒரு டெசர்ட்ல இருக்கான், அவனுக்கு இருக்கிற பவர்ஸையும் ஃபைட்டிங் அரவையும் வச்சுக்கிட்டு அவன் கண்டிப்பா உன்னை தேடி திரும்பவும் வரவே மாட்டான். அப்புறம் கூஹி க்ளோட் மிஸ்டோட சீஃப் அல்கெமிஸ்ட், உனக்கு ஏத்த பையன், அவனை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா க்ளோட் மிஸ்டோட சப்போர்ட் உனக்கு கண்டிப்பா இருக்கும். ஸ்டார் பவிலியன் ஹெட்டான ஹென்ஃபெங் கிட்டே நான் பேசிட்டேன், அவரும் கல்யாணத்துக்கு வருவாரு. நலன் ஃபேமிலியோட பாதுகாப்பும் பல மடங்கு அதிகமாயிடும், நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில உங்களுக்கு கண்டிப்பா இது தேவை அப்படின்னு அவன் சொல்ல என்ட்ரினோ அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைனாலும் மாட்டேன்னு சொல்ல முடியாத நிலைமையில மாட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஜியோ சோனர் அனுப்பின அந்த லெட்டர் இப்ப அவங்க அப்பா கைக்கு வந்து கிடைக்குது. அவரால் அதை நம்பவே முடியல. அவர் அப்படியே நேரா அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு கடைக்கு போறாரு. கடை வாசல்ல ஒரு பெரியவரும் ஒரு சின்ன பையனும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவர் அப்படியே நேரா கடைக்குள்ள போக அங்கிருந்த ஒர்க்கர்ஸ் அவரை பார்த்துட்டு அப்படியே சாக்காயிடுறானுங்க. டேடே கஸ்டமர் வந்திருக்காரு பாரு, போய் கவனி அப்படின்னு அவன் சொல்ல எங்க கிளான்ல இப்ப சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லையே, இருந்த ஒருத்தனையும் நாங்க வெளியே துரத்தியாச்சு, இருந்தும் நீங்க எதுக்காக இன்னமும் எங்களை ஸ்பை பண்ணிட்டு இருக்கீங்கிறதான் எனக்கு புரியவே இல்லை. ஜியோயான் எங்க இருந்தாலும் சரி அவன் எப்போதுமே என் பையன் தான், எனக்கு ஒண்ணுனா அவன் கண்டிப்பா வருவான்னு சொல்லி உங்க லீடர் கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு அவர் சொல்ல அவனுங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியலையே அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிக்க ட்ரை பண்ணாலும் டெசர்ட்ல ஜியோயானை ஃபாலோ பண்ணிட்டு போனவங்க மூலியமா தான் அவருக்கு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவனுங்க அப்படியே சாக்காய் கத்த ஆரம்பிச்சிடுறானுங்க. க்ளோட் மிஸ்ல துரோகிங்களா யாரவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அப்படியே கத்த ஆரம்பிக்க இன்னொருத்தன் உங்க வார்த்தை ஒன்னும் மாறாம நாங்க ஹெட்டுக்கு தெரியப்படுத்திடுறான் அப்படின்னு சொல்றான். நான் சொல்ல வருது உங்களுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன், உங்க டெட் பாடியை பார்த்தா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. டக்குன்னு அவனுங்க அப்படியே மறைச்சு வச்சிருந்தா அவனுங்களோட ஸ்வாட் எடுத்துட்டு சண்டைக்கு ரெடி ஆயிடுறானுங்க. என் ஃபைட்டாரா தான் எப்பவோ அழிஞ்சு போச்சே, என்ன எதிர்க்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க சைட்ல மறைஞ்ச இந்த காட்ஸ் காத்தோட காத்தா வந்து அவனுங்க 2 பேரையும் அப்படியே காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இவனுங்க டெட் பாடியை எல்லாருக்கும் தெரியுற மாதிரி ஒரு இடத்துல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து வெளியே போக
அங்க இந்த வயசானவரும் அந்த சின்ன பையனும் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் ஸ்டார் பவிலியனுக்கே திரும்ப போயிடுங்க அப்படின்னு அவர் சொல்ல, அவனும் அந்த பையனை கூட்டிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறான். நம்ம ஜியோயான் அவர் ரூம்ல தனியா உட்காந்துட்டு இருக்க, அவரோட அண்ணா அவருக்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வராரு. ஜியோசூனர் சாப்பிட்டாளா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அவளுக்கு கொடுத்துட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இன்னும் எவ்வளவு நாள் இங்கே இருக்கதா முடிவு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, ஏண்டா என்ன விரட்டி விட பாக்குறியா அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. நீயும் சயன் பிரதரும் இங்கே இருக்கும் போது நீங்க என்ன விரட்டலனா நான் கூட இங்கே இருந்துருவேன் அப்படின்னு அவர் சொல்ல, நீ இருந்துருவ ஜியோயான், ஆனா ஜியோசூனர் அவர் ரொம்ப காலமா உன் கூடயே நின்னுட்டா. ஃபேமிலியே ஒன்னு சேர்ந்து உன்னை வெளியே துரத்தும் போது எந்த அவசியமும் இல்லாம அவளும் உனக்காக வெளியே வந்தா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப எதுக்காக நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, ஜியோசூனர் எங்க போறா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இப்பதான் கேள்விப்பட்டேன் அவங்க ஃபேமிலியில ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கான். கு ஃபேமிலிக்கு மொத்தம் 4 ஐலாண்ட் இருக்கு. 4 ஐலாண்டுக்கும் தனித்தனி டிராகன் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் கட்டுப்படுறது என்னமோ ஒரே ஒரு டிராகன் மதருக்கு மட்டும்தான். ஆனா அவங்க காணாம போயிட்டாங்களாம். மத்த 3 மாஸ்டர்ஸும் ஜூனரோட ஃபேமிலியை சந்தேகப்படுறாங்க. அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக எப்ப வேணாலும் அவங்க அவளை திரும்ப கூட்டு போலாம், அதை சொல்லிட்டு போதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆமா, நான் கேட்ட கேள்விக்கு நீ ஒன்னும் பதில் சொல்லியே, என்ன எதுக்காக நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, ஜியோயான், நாங்க சின்ன பசங்களா இருக்கும் போதே முடிவு பண்ணிட்டோம், நீதான் நம்ம கிளானோட அடுத்த லீடர்னு. யாரு என்ன சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நீதான் எங்க லீடர், உன்னை எப்பயுமே குறைச்சு மதிப்பிட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து வெளியே போக, இப்போ அவங்க இடத்துக்குள்ள யாரோ ஒரு புது ஆள் என்ட்ரி ஆகுற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே விளையாண்டுக்கிட்டு பிளேட்லாம் கழுவி வச்சுட்டு இருக்க, உள்ள வந்து அந்த ஆளை காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜியோசூனரோட அப்பா தான். சூனர் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அவங்க அப்படியே அவரை பார்த்த உடனே டக்குன்னு சீரியஸ் ஆயிடுறாங்க. பிளாஷ்பேக்ல அவர் ஜியோ ஃபேமிலி கிட்ட அவங்களை விட்டு போனது, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நான் கண்டிப்பா வந்து உன்னை பார்ப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனதெல்லாம் அவங்க அப்படியே நினைச்சு பார்த்துட்டு பயங்கர கோவத்தோட எந்த பதிலுமே சொல்லாம அவங்க அப்படியே அவங்க ரூமுக்கு போக, நம்ம ஹீரோ அவரை சமாதானப்படுத்தி அப்படியே உட்கார வைக்க, நீ பாக்குறதுக்கு அப்படியே உன் அம்மா மாதிரியே இருக்க. நான் இடையில கூட உன் அப்பாவுக்கு லெட்டர் போட்டேன், நீங்க 2 பேரும் ஐலாண்டுக்கு வந்தீங்கன்னா உன் அம்மாவை பத்தி உன்கிட்ட நிறைய விஷயம் பேசலான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க அகாடமிக்கு போயிட்டதா அவர் சொன்னாரு. உன்னை பார்க்கும் போது எனக்கு அப்படியே என் சிஸ்டர் ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஃபீல் பண்ண, நம்ம ஹீரோ அங்கிள் கொஞ்ச நேரம் நீங்க இங்கே இருங்க, நான் போய் அவகிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நேரா நம்ம ஜியோசூனரோட ரூமுக்கு போய் அவங்க கையை பிடிச்சி அவங்கள அப்படியே கீழே கூட்டு வந்துடுறாரு. அவங்க அப்பாவுக்கு அவங்கள பாக்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோக்காக வேண்ட வெறுப்பா அங்கிள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, பெத்த பொண்ணே அங்கிள்னு கூப்பிடுறத நினைச்சு அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம ஜியோயான், நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப, ஜியோசூனர் நீ ரொம்பவே வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பாசமா அவங்களை கட்டி பிடிக்க வராரு. ஆனா அவங்க அப்படியே அங்கிருந்து நோந்து போயிடுறாங்க. அவங்க அப்படியே அவங்க டேபிள்ல போய் உட்காந்துக்கிட்டு, நீங்க என்ன பார்த்துதான் பல வருஷம் ஆகுதுல, அப்ப நான் கண்டிப்பா வளர்ந்துதான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றதுன்னே தெரியாம அவர் அப்படியே முழிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பயங்கர கோவமா இருக்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே எபிசோட் 33 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.